ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா அண்டு உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 1/2 கப்பு ரவா எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 3 பூண்டு பல்லை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாயை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் கிடச்சிடும். அதிலிருந்து 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவாயை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கட்டி பிடிக்காது. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரவா உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், ரவாயும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரவா நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதால நமக்கு கிரிப்சினஸ் கிடைக்கும். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போது நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் 4 பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து ரோல் மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போது நம்ம கத்தியை வச்சு ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம பால் மாதிரி உருட்டி ஓவல் ஷேப்புக்கு வச்சுக்கோங்க. 2 பக்கமும் அழுத்தி விடுங்க. பாருங்கள், நமக்கு சிலிண்டர் ஷேப் வந்திருக்கு. நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் உருட்டிக்கலாம். பாலாகவும் உருட்டிக்கலாம், இல்லை ஓவல் ஷேப்லேயும் உருட்டி நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகும். பாருங்கள், கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா பால்ஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொட்டேட்டோ கார்லிக் பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. தட்டு உடனே காலியாகிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபீஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.